ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்றைக்கி நம்ம மோமோஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாவை உப்பு போட்டு நல்லா பனைஞ்சி வச்சுட்டேன். கோதுமை மாவில் செய்கிறேன், மைதா மாவில் செய்யலை. நம்ம ஹெல்த்தியாக பண்ணுவோம். எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறமா கோஸ் போடுறேன் கொஞ்சமாக, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கி விட்டுடணும். அப்புறமா பச்சை பட்டாணியோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வச்சனால அதுவும் பச்சை கலர் இருக்குது. அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பிரியாணி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். அப்புறமா மாவு நல்லா மெலிசாக தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், அது கொஞ்சம் காமெடியாக வந்துடுச்சு. அதனால சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் வச்சுருங்க. இட்லி சட்டி வச்சு அதில் கீழே தண்ணி ஊற்றிட்டு அதில் நான் வேக வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சி. இதை என்கிட்ட கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.